சரி, தந்தையும் சரி, அல்லாஹ்வுடைய பெரிய தேர்வு. உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த தந்தை இருக்காரு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லா அவர்கள், இன்னைக்கு அடிக்காதவங்களே இல்ல, ஆவுன கையை நீட்டிடுறாரு. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் என்ன தெரியுமா? ஒரு தடவை பொம்பளைகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வேடிக்கையாக ஒரு சில மார்க்க அறிஞர்கள் இப்படி சொல்லுவார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததனால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி. صلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما أرسلناك إلا رحمة للعالمين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما أنا رحمة مهداة، أو كما قال عليه الصلاة والسلام. அளவுக்கு அருளாலும் நிகழ்வுக்கு அன்பையும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள், மரியாதைக்குரிய நிர்வாக பெருமக்கள், வருகிறந்திருக்கிற பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் இந்த ஊருடைய மீலாது நபி விழாவில் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்திகளை பேசவும் கேட்கவும், அவர்கள் விட்டு சென்ற வாழ்வை வாக்குகளை சிந்தனைக்கு கொண்டு வரவும் அல்லாஹ் நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே பிறந்து இது 1500வது ஆண்டு. உலகத்தில் அதிகபட்சமாக ஒரு 100 வருஷம் வரை ஒரு தலைவரை நினைவில் வைத்திருப்பார்கள், பேசுவார்கள், நூற்றாண்டு விழா என்று கொண்டாடுவார்கள். 200 வருஷமோ 300 வருஷமோ ஆகிவிட்டால் கூட காலம் போக்கில் அவர்களை எல்லாம் மறந்து விடுவார்கள். ஆனால் ஒரு 15 நூற்றாண்டு 1500 வருஷத்திற்கு பின்னாலே கோடிக்கணக்கான இஸ்லாமிய குடும்பங்களில் ஒரு தலைவராக, குடும்ப தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக இஸ்லாமிய வீடுகளில் எல்லாம் அந்த வீடு எப்படி இருக்க வேண்டும்,
என்ன மாதிரி உண்ண வேண்டும், உடுத்த வேண்டும், பழக வேண்டும், பேச வேண்டும், நடக்க வேண்டும், எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லி தந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகிய முன்மாதிரியான வாழ்க்கை நபிகளாருடையது என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே, எல்லா தரப்பு மக்களுக்கும் முன்மாதிரியாக ஒரு 63 வருஷ காலம் வாழ்ந்து விட்டு போன தலைவர் நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாழ்ந்தது என்னவோ 63 வருஷம். சரியாக சொன்னால் 22,330 நாள் அவர்களுடைய ஆயுட்காலம். 22,330 நாளும் ஒரு 6 மணி நேரமும், அதுதான் அவர்களுடைய துல்லியமான வாழ்க்கை. ஆனால் ஒரு 6,000 வருடங்கள் இல்லை, 60,000 வருடங்கள் இல்லை, உலகம் அழியும் நாள் வரைக்கும் வர இருக்கிற எல்லாருக்குமான வழிகாட்டியான வாழ்க்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. அன்னலாரின் பிறப்பு இந்த உலகத்தில் ஒரு அதிசயம், அன்னலாரின் வாழ்க்கை ஒரு அதிசயம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா செய்திகளையும் நாம் கேட்டு, நாம் படித்து, நாம் மற்றவர்களுக்கு சொல்லி, குறிப்பாக நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்வை எடுத்து சொல்லி அவர்களின் வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யக்கூடிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. இதற்காகத்தான் இது போன்ற விழாக்கள் நடத்தப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பேசுவதற்கு, நாம் எடுத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமான அம்சம் என்று பார்த்தால் குர்ஆன் சொல்லுவது முதலாக அவர்களுடைய அஹ்லாக் என்கிற நற்குணங்கள். நாங்க நபிகள் நாயகம் வழியில நாங்க தொப்பி போடுறோம், நாங்க தலப்பா கட்டுறோம், நாங்க தாடி வைக்கிறோம், நாங்க அத்தர் போடுறோம், நாங்க சுருமா போடுறோம். இதுவெல்லாம் நபிகளாரின் புறத் தோற்றத்தினுடைய சுன்னத்துகள். வெளி தோற்றத்தில் நபிகளாரை பின்பற்றுவதற்கான அடையாளங்கள். ஆனா இதுவல்ல உண்மையான நபி வழி. எது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தது போல நாம் வாழ வேண்டும். அது தனி மனித வாழ்க்கையிலும், குடும்பத்தின் வாழ்க்கையிலும், கூட்டாக ஒரு சமூகத்தினுடைய வாழ்க்கையிலும், எல்லாவற்றிலும் நபிகள் நாயகம் போல் நான் வாழுகிறேன் என்று வாழ்ந்தால் அதுதான் உண்மையான சுன்னத்து. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் தொப்பியும் தாடியும் மட்டும் சுன்னத்துன்னு நினைச்சுக்கிறோம். இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை நமது வாழ்க்கையாய் வர வேண்டும். அது வீடாக இருந்தாலும், கடையாக இருந்தாலும், கடைவீதியாக இருந்தாலும், பல்வேறு சமயங்களை சார்ந்த சகோதரர்களோடு பழகுவதாக இருந்தாலும், எல்லா இடத்திலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அஹ்லாக் என்கிற நற்குணம் நமது குணமாக மாறினால் அதுதான் பெரிய சுண்ணம், அதுதான் மிகப்பெரிய சுன்னத். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக்குகள் எல்லா தரத்திலும் தெரியும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபராக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கணவராக இருந்தார்கள். சுமார் 7 குழந்தைகளுக்கு தகப்பனாக இருந்தார்கள். நிறைய பேரன் பேத்திகளுக்கு தாத்தாவாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரியாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடு மேய்ப்பவராக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக தலைவராக இருந்தார்கள், அரசியல் தலைவராக இருந்தார்கள். பல்வேறு சமயத்தவர்களுடன் பழகினார்கள். புதிதாக இஸ்லாத்தில் சேருவோருடன் பழகினார்கள். ஏன் காபிர்களோடு பழகினார்கள், முனாஃபிக்குகள் என்கிற நயவஞ்சகர்களோடு பழகினார்கள், யகூதிகளோடு பழகினார்கள், பலவீனமான மக்களோடு பழகினார்கள். எல்லா தரப்பிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஒரு தொடர்பு உண்டு. என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழுகிற ஒரு முஸ்லிம்
எந்த காலத்தில் எந்த ஊரில் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவனுக்கு வாழ்க்கை நடத்த தேவையான முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு. அதனால்தான் பெருமானாருடைய இந்த 1500வது பிறப்பை ஒரு பெரிய சந்தோஷமாய் உலகம் நினைத்து பார்க்கிறது. 1500 வருஷமாச்சு. நாயகம் பிறந்ததனால் இந்த உலகம் பெற்ற பலன்கள் ஏராளம் ஏராளம். வேடிக்கையாக ஒரு சில மார்க்க அறிஞர்கள் இப்படி சொல்லுவார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததனால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி, வானத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி, பூமியில உள்ளவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி, ஏன் சொர்க்கத்திற்கும் கூட மகிழ்ச்சி, நரகத்திற்கும் கூட மகிழ்ச்சி என்று சொல்லுவார்கள். அது கேட்டாங்களா, நரகத்துக்கெல்லாம் எப்படி சந்தோஷம்? நரகம்ங்கிறது தண்டனை கொடுக்கப்படுவதற்காக உள்ள இடம். அது ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்புல அதுக்கு என்ன சந்தோஷம்? பதில் சொன்னாங்களா, நரகத்துக்கு ஏன் சந்தோஷம் தெரியுமா? நல்ல வேளை நாயகம் பிறந்தார்கள், இல்லன்னா எல்லாருமே இங்கதான் இருப்பாங்க. அத்தனை பேர் இங்கதான் இருப்போம், நரகத்திலே தான் இருப்பார்கள். அது ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும், ஓவர்லோடா இருக்கும். நாயகம் பிறந்ததனால் நரகத்திலே இருந்து கோடிக்கணக்கான கலிமா சொன்ன இந்த உம்மத்து முழுக்க சொர்க்கத்திற்கு போகிறது. அதனால் ஓவர்லோடாகாம போனதுல நரகத்திற்கு மகிழ்ச்சி, சொர்க்கத்துக்கு மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? நல்ல வேளை நாயகம் பிறந்தார்கள், இல்லைன்னா நாம காத்து வாங்கிட்டு இருப்போம், யாரும் இங்கே இருக்க மாட்டார்கள். நரகம் காலியாகவும் சுவனம் நிரம்பவும் காரணமானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் பெருமானாரை குறித்து பேசக்கூடிய குர்ஆன் வசனங்கள்ல ஒரு இடத்தில் இப்படி சொல்லுகிறான், وَكُنْتُمْ عَلَى شَفَا حُفْرَةٍ مِنَ النَّارِ فَأَنْقَذَكُمْ مِنْهَا. நீங்கள் எல்லாம் நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள், அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாக அல்லாஹ் உங்களை நரகத்திலே இருந்து பாதுகாத்தான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அக்லாக்குகள் என்கிற உயர்ந்த குணங்களை பின்பற்ற வேண்டும், அதை குழந்தைகளுக்கு சொல்லித் தர வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை அவர்கள் நமக்கு விட்டு சென்ற வாழ்வு வாக்கு எல்லாம் குர்ஆன்ல பாத்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தியாகம் பேசப்படுகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாமின் வீரம் பேசப்படுகிறது. இதெல்லாம் பிளஸ் பாயிண்டா அல்லாஹ் சொல்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமின் ஆட்சி சொல்லப்படுகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆன்மீகம், அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் சொல்லப்படுகிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமின் பொறுமை சொல்லப்படுகிறது. எல்லா நபிக்கும் ஒவ்வொரு திறமையை, தகுதியை, தனித்துவத்தை, ஒரு ஸ்பெஷாலிட்டியை எல்லாம் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன சொல்லுகிறான்? நாயகமே, நீங்கள் மகத்தான நல்ல குணத்தின் மீது இருக்கிறீர்கள். அந்த குணம்தான் நபிகளாருக்கான பெரிய வெற்றி. மக்கா மதீனா ஏன் உலகத்தின் பல்வேறு பகுதிகள் வெற்றி பெறப்பட்டது எதனால் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணத்தால். நாயகமே சொல்லுகிறார்கள், காசு கொடுத்தால, காசு தீங்க உள்ள போயிடுவான். காசு கொடுத்தா பயத்தை காட்டி அல்ல, பயம் போயிடுச்சுன்னா அவன் போயிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை ஈர்த்தது அவர்களுடைய அற்புதமான குணங்கள். யார் யார் எதிரிகளாக இருந்தார்களோ அந்த எதிரிகள் எல்லாம் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் கை கொடுத்து மண்டியிட்டு பெருமானாரிடத்தில் அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எதிரியாக இருந்தார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிரியமானவர்களாக மாறி போனார்கள் என்றால் அதற்கு காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அக்லாக் என்கிற நல்ல குணம். அந்த அக்லாக்குகளை குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இங்க நிறைய ஆம்பளைகளை விட பொம்பளைகள்லாம் வந்திருக்காங்க. முக்கியமாக பெண்களிடத்தில் தான் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகள் வீட்டுக்குள்ள வரணும், குழந்தைகளை வளர்க்கிற இடத்தில் வரணும். உண்ணும் போது,
உடுத்தும் போது, உறங்கும் போது, பேசும் போது, எழும் போது, எல்லா நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வீட்டிலே இருக்க வேண்டும். அதற்கு குழந்தைகளிடத்தில் அதை கொண்டு வர வேண்டும். அன்பானவர்களே, நான் சுருக்கமாய் சில செய்தி மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். பெருமானாருக்கும் நமக்கும் நிறைய கடமைகள் இருக்கிறது. முதல் கடமை நாயகத்தை ஈமான் கொள்வது. அதை எல்லாரும் நம்பியிருக்கோம், அல்லாஹ்வையும் ரசூலையும். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு உயர்ந்த கண்ணியத்தை தருவது, உயர்ந்த கண்ணியத்தை. மூணாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உத்தரவுகளுக்கு கட்டுப்படுவது. நாலாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது, பிரியம் வைப்பது. எந்த அளவுக்கு? மனைவி மக்களை எல்லாம் விட, உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்கள் உறவுகளை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது. அடுத்தது அஞ்சாவது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற சுன்னத்துகளை எல்லாம் பின்பற்றுவது. ஆறாவது கடைசி விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயர் கேட்கும் போதெல்லாம் அவர்களுக்காக ஸலவாத் சொல்லுவது. இந்த 6 கடமைகள் உண்டு. எல்லாவற்றையும் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறார். நான் சொன்னபடி இதுல முக்கியமானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளில் வெறுமனே புர்காவோ, தொப்பியோ, தாடியோ இந்த மாதிரி உள்ள இஸ்லாமிய அடையாளங்கள் மட்டுமல்ல. நாயகம் வீட்டுல எப்படி இருந்தாங்க, நாயகம் தொழில் செய்யறப்ப கடைவீதியில எப்படி இருந்தாங்க, கடையில எப்படி இருந்தாங்க, இதுவெல்லாம் நமது அகலாக்குகளாக மாற வேண்டும். பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய என்னென்னவெல்லாம் தெரியுமோ அதுவெல்லாம் அமலில் நடைமுறைக்கு வர வேண்டும். அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்து உள்ள நபியாக நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தார். அவங்க அம்மா ஆமினா அம்மா, அல்லாஹ்வுடைய பெரிய தேர்வு. ஆமினா அம்மா அவ்வளவெல்லாம் அழகா இருக்க மாட்டாங்க. தாய்மார்கள் நிறைய இருக்கிறதுனால சொல்றேன், அழகெல்லாம் கம்மி தான். குடும்பம் ஏழை குடும்பம் தான். ஒரே வீட்டுல அவங்க ஆமினா அம்மாவும் இருந்தாங்க, கூட இன்னொரு வயசு பொண்ணு இருந்தாங்க. அந்த இன்னொரு வயசு பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல. கடைசியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் அப்துல்லா அவருக்காக போய் பொண்ணு கேட்கிறாங்க. ஆமினா அம்மா கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடக்கிற போது அவ்வளவாக அழகில்லை, அந்தஸ்து இல்லை, ஒண்ணும் இல்லை. என்னைக்கு அப்துல்லா ஆமினா தம்பதியினர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வயிற்றிலே சுமந்தார்களோ, கர்ப்பமானார்களோ, அப்ப இருந்து பன்மடங்காகிவிட்டது அவர்களுடைய அழகு. மக்காவுல எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் ஆமினா அவங்க ஏதாவது வந்தாங்கன்னா ஊர்ல இருக்கிற பெண்கள்லாம் வந்து வெளியே நின்று கொஞ்ச நேரம் உத்து பார்ப்பாங்க. அவ்வளவு பெரிய பேர் அழகு. வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாவை வயிற்றிலே தாங்கியதற்கு பின்னால் இவ்வளவு தூரம் அவங்க உடல் மாறி போனது ஒட்டுமொத்த மக்காவிலேயே அந்த மாதிரி அழகுள்ள யாருமே இல்லை. அந்த அளவிற்கு அவர்களின் சரீரம், உடல் அழகு பெற்று விட்டது. முகத்தினுடைய பொலிவும் பளபளப்பும் வந்துவிட்டது. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், நல்ல தண்ணி எடுக்கிறதுக்காக ஊருக்கு வெளியில ஒரு கிணத்துக்கு போவாங்க. அப்போ அக்காவோட பொம்பளைகள்லாம் அங்க போனா அந்த நல்ல தண்ணி எடுக்கிறதுக்கு கயித்துல வாளிய விட்டு கீழே கிணத்துல இருந்து இறைக்கணும் இல்லையா, இறைச்சு குடத்துல ஊத்தி தூக்கிட்டு போகணும் வீட்டுக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமினா அம்மா
அவங்க பாத்திரத்தை எடுத்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு வந்தா கிணத்துக்கிட்ட வந்த உடனே தண்ணி தானாக மேலே வரும். தண்ணி தானாக கயிறு போட்டு இறக்கணும்ன்ற அவசியம் இல்லை. வயிற்றுக்குள்ளே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். தண்ணி தானா மேல வரும். எந்த அளவுக்கு வரலாறுல வருதுன்னா, ஆமினா அம்மா தண்ணியை குடிச்சிட்டு கிளம்ப போனா கூட இருக்கிற பொம்பளைகள் எல்லாம் கையை பிடிச்சு நிறுத்திக்குவாங்களாம். நீ போயிட்டா தண்ணி கீழே போயிருது, நாங்க கயிறு விட்டு இறக்க வேண்டியதா இருக்கு, நீ கொஞ்ச நேரம் நில்லு, இங்க தண்ணி இருக்கிறப்பவே நாங்களும் நிறுத்திக்கிறோம், கயிறு போட்டு இறக்க வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாரை அங்கேயே நிற்க வைத்துக் கொண்டு எல்லாரும் தண்ணி எடுத்து விட்டு போவார்கள். அந்த மாதிரி ஒரு அற்புதமான தாய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கர்ப்பத்திலே சுமந்ததற்கு பிறகு அல்லாஹ் அதை தந்தார். ரசூலுடைய பெற்றோர், ரசூலுடைய தோழர்கள், குடும்பம் எல்லாமே ஆக அல்லாஹுவால் உயர்ந்த அந்தஸ்தில தேர்வு செய்யப்பட்டவர்கள், வைக்கப்பட்டவர்கள். அவங்க தகப்பனார் அவங்க உலகத்துக்கு வந்ததே ரசூலுல்லாஹ்வை கொடுக்கறதுக்காக தான் வந்தார். 25 வயசுலயே மௌத்து. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்ப்பத்திலே இருக்கிறார்கள், இன்னமும் குழந்தை பிறக்கல. அவங்க தாத்தா அப்துல் முத்தலிப் அவர்கள் அந்த அப்துல்லாவை கூப்பிட்டு பக்கத்து ஊர் எஸ்ரிபுல போய் பேரிச்சம்பளம், நல்ல பேரிச்சம்பளம் வாங்கிட்டு வான்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஒரு பைய கொடுத்து. எஸ்ரிபுங்கிறது இன்றைய மதீனா, அதுக்கு பழைய பேர் எஸ்ரிபு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறதுக்கு முன்னாடி அந்த ஊருக்கு பேரு எஸ்ரிபுன்னு பேரு. நாயகம் போன பிறகுதான் மதீனா என்கிற பேர் வருகிறது. மதீனாவே பட்டணம், சிட்டி அப்படின்னு அர்த்தம். அந்த எஸ்ரிபுக்கு தண்ணி பேரிச்சம்பளம் வாங்குறதுக்காக பைய எடுத்துட்டு போனாங்க. போய் வாங்கிட்டு ஊரை விட்டு வெளியே வர்றாங்க. மதீனாவுக்கு வெளியில ஒரு சின்ன மயக்கம், அவ்வளவுதான். விழுந்த உடனே வஃபாத் ஆயிட்டார். இங்கே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்ப்பத்திலே இருக்கிறார்கள். தகப்பனார் மௌத்து. அக்கம் பக்கத்து உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து அங்கேயே அடங்கிட்டார். இந்த காலம் போல தகவல் கொடுக்கிற வசதிகள் எல்லாம் இல்லை, அடக்கம் செய்து விட்டார்கள். தந்தை இதற்காகவே வந்தவர், ரசூலுல்லாஹ்வை கொடுப்பதற்காகவே வந்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயாரும் சரி, தந்தையும் சரி, அல்லாஹ்வுடைய பெரிய தேர்வு. உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த தந்தை இருக்காரு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லா அவர்கள். ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, குர்பானி கொடுக்கப்பட இருந்த 2 பேருக்கு நான் மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. குர்பானி எல்லாம் கவனிங்க, குர்பானி கொடுக்கப்பட இருந்த 2 பேருக்கு நான் மகன். ஒருத்தர் யாருன்னா நமக்கு எல்லாம் தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அவங்க அறுக்க போனாங்க, அல்லாஹ் ஆட்டை கொடுத்தான், ஆட்டை அறுத்துட்டாங்க. அதுல காப்பாற்றப்பட்டவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். குர்பானி கொடுக்கப்பட இருந்த இஸ்மாயிலுடைய சந்ததியில தான் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. எனவே அது குர்பானி கொடுக்கப்பட இருந்த இஸ்மாயிலுக்கு நான் மகன். இது நமக்கு புரியுது. இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த ஜம்சம் கிணறு இருக்கா இல்லையா, இந்த ஜம்சம் கிணறு ரொம்ப காலமா தெரியல, காணோம். எங்க இருக்குன்னு தெரியல, அதனுடைய அட்ரஸ் தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்தா அவர்கள் பேர் அப்துல் முத்தலிப். அவங்க அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, ஜம்சம் இருக்கிற இடத்தை காட்டி கொடு. 1000 வருஷமாக, 1000 வருடங்களுக்கு முன்னாலே ஹாஜரா அம்மையாருடைய காலில் இருந்து அவங்க மகன் இஸ்மாயிலின் பாதத்திலே இருந்து வெளிப்பட்ட அந்த ஜம்சம் இப்ப எங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியல, இடத்தை காட்டி கொடுத்தா எனக்கு பிறந்திருக்கிற 10 ஆண் பசங்கள்ல ஒரு பையனை நான் உனக்காக குர்பானி கொடுக்கிறேன்னு நேர்ந்துக்கிட்டேன். அப்பெல்லாம் ஷரியத் வரல, ஹராம் ஹலால் வரல, சட்டம் வரல, ரசூலுல்லாஹ்வும் இல்ல, நபியே இல்ல. அதனால அப்ப அந்த மாதிரி நேர்ந்துக்கிட்டார். இன்னைக்கு அந்த மாதிரி நேர்ச்சி செய்யக்கூடாது இல்லையா, நரபலி, மனுஷனை பலி கொடுக்கிறது இஸ்லாத்துல இல்ல.
அப்ப அவங்க அப்படி நேர்ந்துட்டாங்க. அல்லாஹ்வின் கனவிலே காட்டி கொடுத்தான். கனவிலே காட்டி கொடுத்தான். என்ன காட்டி கொடுத்தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாத்தாவுக்கு கரெக்டா ஜம்சம் எங்க இருக்குன்னு அட்ரஸ் சொல்லி கொடுத்துட்டான். உடனே கிளம்புனாங்க. காலையில கனவு கண்ட இடத்திற்கு போய் பார்த்து கரெக்டா வெட்டுறாங்க. தண்ணி வந்துருச்சு. அன்னைக்கு தொடங்கின தண்ணி இப்பவும் நிக்கல, கியாமத்து வரை நிக்காது. ஜம்சமை, சிறிது காலம் மறைந்திருந்த ஜம்சமை அல்லாஹ் வெளிப்படுத்தி விட்டான். இப்ப அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும். என்ன சொல்லியிருக்காரு? 10 பசங்கள்ல ஒரு பையனை அறுத்து குர்பானி கொடுக்கணும். 10 பசங்க. கடைசி அப்துல்லா அவர்கள். அப்போ அப்துல்லா, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தாலிப் அவர்கள், அபூ லஹப் அவர்கள் எல்லாம் இருக்காங்க. அப்போ 10 பேருக்கு பேரையும் சீட்டு எழுதி குலுக்கி போட்டு எடுத்தா யார் பேர் வந்தாலும் அவங்கள அறுக்கணும். அப்துல்லான்னு வருது. இப்போ அவர் நேர்ச்சை செய்த பிரகாரம் அப்துல்லாவை அறுக்கணும். எல்லாரும் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் விட மாட்டேங்கிறார். உங்களுக்கு பிறந்த 10 பசங்கள்லயும் அவருதான் ரொம்ப அழகானவர், அவருதான் ரொம்ப அமைதியானவர், அவருதான் அழகான குணம், நல்ல குணம் உள்ளவர், பழகிறவர், ரொம்ப சாந்த சொரூபி, அமைதியா இருப்பார். அவரை போய் நீங்க அறுக்குறீங்களே, இது நல்லா இல்ல, வேண்டாம், திரும்ப போடுவோம். திரும்ப திரும்ப சீட்டு போட்டா திரும்ப திரும்ப அப்துல்லா தான் வரும். ஒரு தடவையாவது மாறி வந்தா பரவாயில்ல, அது என்னமோ அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அப்படிதான் வருது. இப்ப எல்லாரும் சொன்னாங்க, இப்பதான் இப்ராஹிம் கூட நேர்ந்துட்டாரு. அவரு அறுக்கிறதுக்கு போனப்போ அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னா ஒரு ஆட்டை கொடுத்து அறுக்க சொல்லிட்டான். அந்த மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க, ஆடோ மாடோ ஒட்டகமோ, இந்த ஒட்டகத்தை வச்சு அப்துல்லாவை அறுக்காம ஒட்டகத்தை அறுத்துருக்கா. ஒரு ஒட்டகமே நிறைய விலை. நீங்க தேதிக்கு ₹1,00,000 இருக்குன்னு வைங்களேன். அப்போ 10 ஒட்டகம் அப்துல்லாக்கு பதிலா அறுக்கலாமான்னு முதல்ல அல்லாஹ்ட்ட இருந்து உத்தரவு வாங்கணும். சீட்டு குலுக்கி போட்டாங்க. 10 ஒட்டகம் அப்துல்லா இப்படின்னு சீட்டு குலுக்கி போட்டா அப்துல்லா பேர் தான் வருது. 10 ஒட்டகம்னு வரல. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் கடைசியில சில பேர் சொன்னாங்க, காசு போனா போயிட்டு போகுது, 20 ஒட்டகமா போடுவோம், போட்டு சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்போம். 20 ஒட்டகம்னா பல லட்சம் ரூபாய். இன்னைக்கு போட்டாங்க 20 ஒட்டகம் அப்துல்லா போட்டா அப்துல்லா பேர் தான் வருது. இப்படியே 10 கூட்டியாச்சு, ஒன்னும் வழியே இல்லை. ஒரு சீட்டு கடைசியா 90 ஒட்டகம். 90 ஒட்டகம்னா இன்னைக்கு எங்கேயோ போயிடும், வீடு வாசல்லாம் வித்தா தான் வாங்க முடியும். 90 ஒட்டகம் அப்துல்லா. இந்த 2 எழுதி சீட்டு போட்டா அப்துல்லான்னு வந்துச்சு. அவரு சொன்னாரு, தாத்தா அப்துல் முத்தலிப், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் அவனைத்தான் அறுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டான். எனக்கு 10 பசங்க இருக்காங்க, பரவாயில்ல, ஒன்னு அறுத்தா நான் அறுத்துறேன்னாரு. அப்ப எல்லாரும் வந்து கைய பிடிச்சுக்கிட்டு கடைசி ஒரே ஒரு முயற்சி, 100 ஒட்டகம் போட்டுருவோம். 100 ஒட்டகம். அதனால 100 ஒட்டகமும் அப்துல்லா பேரையும் போடுவோம். அப்துல்லா பேர் தான் வந்துச்சுன்னா அறுத்துருங்க அப்படின்ட்டாங்க. ஃபைனலா போட்டாச்சு. போட்டா 100 ஒட்டகம் வந்துருச்சு. அப்துல்லா பேர் வரல, காப்பாத்தியாச்சு. உண்மையாகவே அந்த தாத்தா 100 ஒட்டகங்களை வாங்கி மகனுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக 100 ஒட்டகங்களையும் அறுத்து முடிச்சாங்க. யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாத்தா அப்துல் முத்தலிப் அவர்கள். இப்ப அந்த ஹதீஸை யோசிச்சு பாருங்க. குர்பானி கொடுக்கப்பட இருந்த 2 பேருக்கு நான் மகனாக பிறந்தேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒண்ணு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமினுடைய சந்ததியில நான் வந்திருக்கேன், அவரும் குர்பானி கொடுக்கப்பட இருந்தவர், காப்பாற்றப்பட்டார். 2வது, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகப்பனார் அப்துல்லா, அவர்களும் குர்பானி கொடுக்கப்பட இருந்தவர்கள், காப்பாற்றப்பட்டார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தையை, தாயை, தாத்தாவை அல்லாஹ் எல்லாத்தையுமே அப்படி ஏற்பாடு பண்ணியிருந்தான்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தொடர்புடைய எல்லாருமே ஆக உயர்ந்த அந்தஸ்தை இந்த உலகத்தில் பெற்றிருந்தார்கள். குறிப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் யாரு? சஹாபா பெருமக்கள். அல்லாஹு அக்பர். உலகத்திலேயே யாருக்கும் அந்த மாதிரி தோழர்கள் அமைஞ்சிருக்க மாட்டாங்க. எதிரிகள் கூட ரசூலுல்லாஹ் பொய் பேச மாட்டார்கள்னு சொன்னான். அவன் காஃபிரா இருந்தப்பவே, எதிரியா இருந்தப்பவே தனியா கூட்டிட்டு போய் முகம்மது பொய் சொல்லுவாருன்னா, இல்ல அவர் இதுவரையும் பொய் பேசி நாங்க பார்த்தது இல்ல. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருந்தாங்களா இல்லையா? இந்த சஹாபாக்களும் பொய் பேச மாட்டார்கள். இது அவங்களுக்கும் தெரியும், எதிரிகளுக்கும் தெரியும். ஒரு தடவை சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அவரும் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போறாரு. ரசூலுல்லாஹ் மதீனால இருக்காங்க. போலான்ட்டு போறாரு. கொட்டி படுக்கையோட கிளம்புனா வழியில வந்து ஊருக்கு வழியே நிறுத்திட்டானுங்க. எங்க ஊர்ல சம்பாரிச்சு காசெல்லாம் எடுத்துட்டு, நீ என்ன இப்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு மதீனாவுக்கு போற, நாங்க விட்டுருவோமா, இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அவர் சொன்னாரு, எல்லாத்தையும் மரத்துக்கு அடியில என் வீட்டுக்கு முன்னாடி புதைச்சு வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோண்டார். என்னை விட்டு உனக்கு காசு தான் வேணா அங்க போய் புதைச்சு வச்சிருக்கேன், எடுத்துக்கோண்டார். சரிட்டு போயிட்டாங்க. போய் தோண்டிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்குள்ள எல்லாமே எதிரிகள், எல்லாமே காப்பிர்கள், அவங்களுக்குள்ள பேசிக்கிறான். என்னன்னு, அவரு தப்பிச்சுட்டு போறதுக்காக மரத்துக்கு கீழே புதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நீ வந்து இங்க நோண்டிட்டு இருக்கிற, தோண்டிட்டு இருக்கிற, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது அப்படின்னு சொன்னப்போ காபிர்களே என்ன சொல்றாங்க தெரியுமா? அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யக்திபூன். முகம்மதுடைய தோழர்கள் பொய் சொல்ல மாட்டாங்கப்பா. தோண்டி பாரு, கண்டிப்பா இருக்கும். தோண்டி பார்த்தாங்க, அதே மாதிரி இருந்தது. யாரு சொல்றது தெரியுமா? காபிர்கள் சொல்றாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் யாரும் பொய் சொல்ல மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பழகியவர்கள், பேசியவர்கள், அவர்களோடு தொடர்புடையவர்கள் யாருமே வந்து பொய் சொல்றதில்லை. அதனால நான் சொல்ல வர்றது, மீலாது விழாங்கிறது பெருமானாருடைய வரலாறு பேசுவதற்கு மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கையை, அவர்கள் வாழ்ந்த நேர்மை, அவர்கள் வாழ்ந்த சாதுரியமான, சாந்திமயமான, அமைதியான, இணக்கமான, எல்லோரிடத்திலும் நன்றாக பழகுகிற அனுசரணையான அந்த வாழ்க்கை நம்முடைய வீடுகளில், நம்முடைய தனி மனித வாழ்க்கையில் வரணும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுவது என்று அர்த்தம். ரசூலுல்லாஹ் பொய் பேச மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி செய்ய மாட்டாங்க, அப்படி செய்ய மாட்டாங்க. நாம என்ன பண்றோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏதாவது சுன்னத்தான நேரத்துல பின்பற்றோம். கல்யாண சுன்னத்து, கத்னா பண்றது சுன்னத்து, தாடி வைக்கிறது சுன்னத்து, இப்படி எல்லாம் பண்ணிக்கிறோம். ஆனா எல்லா வாழ்க்கையின் நிலைகளிலும் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ் நம்ம வீட்டுல இருக்கணும், ரசூலுல்லாஹ் நம்ம கடையில இருக்கணும், கடை வீதியில இருக்கணும், நாம தொழில் செய்யற இடத்துல இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நம்முடைய பழக்கத்துல இருக்கணும். சில பேர் இருக்காங்க, பள்ளிவாசல்ல மட்டும் அல்லாஹ் இருக்கிற மாதிரி, ரசூல் இருக்கிற மாதிரி, வெளியில வந்தா வேற மாதிரி. பள்ளிவாசலுக்குள்ள போன நல்ல பிள்ளையா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கேட்டிருவார். எல்லா இடத்திலையும் இருக்கிறது இஸ்லாம், எல்லா இடத்திலையும் வர வேண்டும் நபிகள் நாயகம். நம்ம ஊர் பக்கம் கிராமத்துல எல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பக்கி புள்ள லாரி போறப்போ டிரைவருக்கே தெரியாம பசங்க பின்னாடி உருவி உருவி போடுவானுங்க. கரும்பு கரும்பு எடுப்பாங்கல்லப்பா, வண்டி போறப்ப உருவீங்கல்ல, அவரு தெரியாம அவர் பாட்டுல டிராக்டர் ஓட்டிட்டு போவார். இவன் பின்னாடி ஜல்ல ஜல்லையா கரும்பு உருவிட்டே இருப்பான், யாருக்கு தெரியாம, டிரைவருக்கே தெரியாம. அந்த மாதிரி பக்கி புள்ள லாரி போயிட்டு இருந்துச்சான் வண்டி. நல்ல தொழுகையாளி அவர் ஆஜியாரு, அவரு வைக்குள்ள உருவி உருவி போட்டிருக்காரு, டிரைவருக்கு தெரியாம பின்னாடியே. யாரோ பார்த்துட்டு, ஆஜியார் என்ன நீங்களா 40-50 வருஷமா தொழுகிறீங்க, அஞ்சுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, வைக்குள்ள லாரி போகுது, நீங்க பாட்டுல அவனுக்கு தெரியாம உருவி உருவி போடுறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவரு சொன்னாராம், நீ வந்து பள்ளிவாசல்ல நான் தொழுகிறதையும் இங்க எடுக்கிறதையும் குழப்பிக்காத, அங்க அல்லாவுக்காக தொழுகிறேன், இங்க மாட்டுக்காக வைக்குள்ள எடுக்கிறேன், நீ ரெண்டையும் போட்டு என்னது கன்ஃபியூஸ் பண்ணிக்காத அப்படின்னு.
இது நம்ம நாட்டுல அது ஒரு பழமொழியாவே இருக்கு. தொழுகிறேன் தொழுகிறேன் அல்லாவுக்கு வங்கி போல் திருடுற மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி. என்னன்னா அங்க போனா நல்ல புள்ள அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டி அவர் தொழுகிறத பார்த்தா பயங்கரமா இருக்கும். அவுளியாக்கெல்லாம் தோத்து போயிடுவாங்க, அந்த அளவுக்கு தொழுவாரு. வெளியில வந்தா எல்லா பிராடு வேலையும் பண்றாரு. வாங்கின கடனை கொடுக்கறது இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டை, மனைவி மக்களை போட்டு அடிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்ல. 63 வருஷம் ஒரு மனைவியை கூட கை நீட்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சதில்லை. ஒரு மனைவியை கூட 63 வருஷம் மனைவிட்ட கெட்ட வார்த்தை ரசூலுல்லாஹ் பேசியதில்லை. நான் சொல்றது அதுதான். தொப்பியும் தாடியும் வைக்கிறது பெருசல்ல, நாயகம் வாழ்ந்தது போல் உங்கள் வீட்டில் நீங்கள் வாழ்ந்தால் அதுதான் ரசூலுல்லாஹ் பின்பற்றதுன்னு அர்த்தம். நான் பெரிய தொப்பி போட்டிருக்கேன், நான் பெரிய தாடி வச்சிருக்கேன், நான் ரசூலுல்லாஹ் மாதிரி டிரெஸ் கோட் வச்சிருக்கேன். நாயகம் வாழ்ந்தது போல் நம்முடைய வீட்டில், நம்முடைய கடையில், நம்முடைய தொழிலில், நம்முடைய பழகுதலில் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது தான். மனைவியை யாரு அடிக்காதவங்க? வெளியில எல்லாம் கூட இருந்தாலும் கெட்ட வார்த்தை பேச மாட்டாரு, ஆனா மனைவிட்ட பேசுவார். வெளியில அப்படியெல்லாம் பேசுறவனே அல்ல இருந்தாரு, அமைதியா தான் இருப்பாரு. ஆனா வீட்டுக்குள்ள மனைவிட்ட வந்துட்டா பாடி போடின்னு ஆரம்பிச்சு எல்லாம் கெட்ட வார்த்தையும் பேசுவார். மனைவியிடம் 63 வருஷ வாழ்க்கையில ஒரு தடவை கூட கெட்ட வார்த்தை பேசுறது இல்ல, ஒரு மனைவிய கூட கையை நீட்டி அடிச்சது இல்ல. இன்னைக்கு அடிக்காதவங்களே இல்ல, ஆவுன கையை நீட்டிடுறது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் என்ன தெரியுமா? ஒரு தடவை பொம்பளைகள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து புருஷன்மார்கள்லாம் அடிக்கிறாங்கன்னு ரிப்போர்ட் சொன்னாங்க நிறைய பொம்பளைகள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, லகத் தாஃப பி ஆலி முஹம்மதின் நிசாஉன் கஸீர் யஷ்கூன அஸ்வாஜஹுன். ரசூலுல்லாஹ்வின் வீட்டை சுற்றி கணவர் அடிப்பதாய் சில பெண்கள் புகார் கொடுக்க வந்திருக்கிறார்கள். லைசு உலாயிக்கும் பிஹியாரிக்கும், அவர்கள் உங்களில் நல்லவர்கள் அல்ல. இது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. மனைவியை அடிக்கிறவன் நல்லவன் இல்ல. பிள்ளைகளை வச்சுட்டே போட்டு கொடுத்துட்டேன் நான். ஏன்னா அவங்க இல்லாதப்ப பேசினா நீங்க போய் சொல்ல மாட்டீங்க, அதனால அவங்களையும் வச்சுக்கிட்டு. சஹீ முஸ்லிம்ல ஒரு வார்த்தை வருது, லை யத்ரிபல் கியாரு, லை யத்ரிபல் கியாரு, நல்லவர்கள் அடிக்க மாட்டார்கள், நல்லவர்கள் அடிப்பதில்லை. இதுவெல்லாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அற்புதமான குடும்ப வாழ்க்கை. இன்னைக்கு அப்படி உண்மையாகவே அப்படி இருக்கிறதா? எல்லாரும் அப்படித்தான் வாழுகிறார்களா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகள் என்பது, அவர்களுடைய வாழ்வியல் வழிகாட்டல் என்பது நம்முடைய குடும்பத்தின் வாழ்வியல் வழிகாட்டலாக வர வேண்டும். ரசூலுல்லாஹ் எப்போ வருது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி சொன்னோம். அந்த குடும்ப வாழ்க்கை இங்க வரணும்ல. மனைவி மக்களை கையாளுவதில் நபிகள் நாயகம் வீட்டிற்குள் வர வேண்டும். அதுக்கு பிறகு சொன்னார். ஆனா இப்ப எல்லாம் ரொம்ப அடிக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த அடியை வாங்குறாங்க. நிறைய வீடுகள்ல அதுவும் நடக்குது. ஒரு காலம் இருந்துச்சு, ஆம்பளைங்க அடிக்கிறாங்க பொம்பளைங்க பாவம்னு. இப்ப கொஞ்சம் மாற்றமாவும் இருக்கு. பொம்பளைங்க அடிக்கிறாங்க, ஆம்பளைங்க பாவம், தாய்மார்கள் சிரிக்கிறாங்க. உண்மைதான் போல தெரியும். அதாவது முதல்ல எல்லாம் நாங்க கல்யாணத்துல எல்லாம் பேசுவோம். கல்யாணத்துல மாப்பிள்ளைய உட்கார வச்சுட்டு பேசும்போது சொல்லுவோம், என்னன்னு, ஆணாதிக்கத்தோடு இருக்காதீர்கள், பெண்களை அடிக்காதீர்கள், பெண் பாவம் கொள்ளாதது, பெண்கள் பாவம்,
அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். இப்ப கொஞ்சம் மாற்றமா சொல்ல வேண்டியது இருக்கு. ஆண்களை அடிக்காதீர்கள், ஆண் பாவம் பொல்லாதது, ஆம்பளைகள்லாம் கொஞ்சம் பாவம், நீங்க பண்ற டார்ச்சர்ல தான் நிறைய பேருக்கு அட்டாக் வருது. கவனிச்சீங்களா? பொம்பளைகளுக்கு அதிகமா அட்டாக் வர்றது இல்ல. அட்டாக் யாருக்கு தாங்க வருது? பூரா ஆம்பளைகளுக்கு தான் வருது. அதனால தயவு செய்து கொஞ்சம் இந்த கரண்டி கட்ட அகப்ப இதையெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலா வைங்க அப்படின்னு எல்லாம் பேசுற மாதிரி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அடிப்பவர்கள் நல்லவர்கள் அல்ல, ரசூலுல்லாவை பின்பற்றுகிறேன் என்று சொல்பவர்கள் மனைவி மக்களை கையாளுறதுல முதல்ல கொண்டு வாங்க, சுண்ணத்தை கொண்டு வாங்க, குழந்தைகளை கொஞ்சுவதில் கொண்டு வாங்க. அங்க நிறைய இடங்களிலே சொல்லுவது உண்டு, வீட்டுக்குள்ள போனா செல்வ கழற்றப்பவே நம்ம அதிகாரத்தை எல்லாம் கழட்டிடணும். உள்ள போறப்ப அங்க இருக்கிற மனைவிக்கு அன்பான கணவன், அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு நீ ஒரு பாசமான தகப்பன், அங்க இருக்கிற பேரன் பேத்திகளுக்கு நீ அன்பான தாத்தா. அப்படிதான் வீட்டுக்குள்ள போகணும். போறப்பவே நான் தலைவர், நான் செக்ரட்டரி, நான் பெரிய ஆலிமு, நான் ஆட்சியாரு, நான் அப்படி இப்படி, நான் முன்னாள் இந்நாள், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வீடு விளங்காம போயிடும். எல்லா போஸ்ட் எல்லா அதிகாரத்தையும் செருப்ப கண்டுறமல்ல அங்கேயே கண்டிடணும். நான் தலைவர், நான் அஜர்த்து, நான் ஆட்சியாரு, நான் அமித்ஷா, எல்லாம் அங்க கண்டிடு. கண்டிட்டு எம்டியா அப்துல் காதரா உள்ள போ. அந்த அப்துல் காதர் என்னவா இருப்பாருன்னா, அங்க இருக்கிற மனைவிக்கு அன்பான கணவன், குழந்தைகளுக்கு அன்பான தகப்பன். ரசூலுடைய சுன்னத் என்பது இதுதானே தவிர வெறுமனே தொப்பியும் தாடியும் வைப்பது அல்ல. தொப்பியும் தாடியும் புறத்தோற்றத்தில் பெருமானாரின் சுன்னத்துகள். உண்மையாக குடும்பத்திற்குள் நபிகள் நாயகம் வர வேண்டும். தொழில் செய்கிற இடத்து கல்லாப்பட்டி வரைக்கும் நபிகள் நாயகம் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் பள்ளிவாசல்ல மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் படியில மட்டும் இல்ல, மெஹராப்ல மட்டும் இல்ல, ஓதுற தொழுகிற இடத்துல மட்டும் இல்ல, எல்லா இடத்திற்கும் வேண்டும். அப்படி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை பின்பற்றினால்தான் அதுதான் ரசூலுல்லாஹ் உண்மையா பின்பற்றுறது. இன்னைக்கு எல்லாம் பூரா சுன்னத்துகளும் போயிடுச்சு. காலம் போக போக எல்லா சுன்னத்தும் போயிடுச்சு. பூரா எல்லா கல்யாணத்திலையும் நின்றுகிட்டே தான் திங்கிறான். உட்கார்ந்து சாப்பிடுறதும் கிடையாது, கையில எடுத்து சாப்பிடுறதும் கிடையாது, எல்லாம் அப்படி நின்றுகிட்டே சாப்பிடுறது. ரோட்ல பிச்சைக்காரன் சாப்பிடுற மாதிரி. யாரும் தப்பா நினைக்காதீங்க, சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய சுன்னத்துகள், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் முழுமையாக நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும். எத்தனை பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய எல்லா சுன்னத்துகளையும் பின்பற்றி கொண்டிருப்பவர்கள்? நான் சொன்னேன், குழந்தைகளை எல்லாம் கொஞ்சுவாங்க. அவ்வளவு பெரிய விஐபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்கள விட நாமெல்லாம் விஐபி அல்ல. உலகத்திற்கும் தலைவர். வீட்டுல பார்த்தா குழந்தைகளை யானை மாதிரி விளையாடுறதுக்காக உட்கார்ந்துக்கிட்டு முதுகு மேல 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு வீட்டுல ரவுண்ட் அடிக்கிறாங்க. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வரலாறு படிச்சா ஆச்சரியமா இருக்கு. இதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு நேரம் இருந்துச்சா? எவ்வளவு பெரிய வேலைகள், எத்தனை நாட்டு சந்திப்புகள், தூதுவர்கள் சந்திப்புகள், இஸ்லாமிய அழைப்பு பணி, போர்க்களம், சமூகம் சார்ந்த சேவை, எல்லாத்துக்கும் இடையில அதுக்கு நேரம் இருந்திருக்கு. ஒரு தாத்தாவா குழந்தைகளை மேல உட்கார வச்சுக்கிட்டு வீட்டுல உப்பு மூட்டைங்கிறாங்கல்ல, அந்த குதிரை விளையாட்டு, யானை விளையாட்டுங்கிறாங்கல்ல, அப்படி ரவுண்ட் அடிக்கிறாங்க. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு திடீர்னு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. போனா 2 குழந்தை மேல இருக்கு. 2 குழந்தை. ஒரு குழந்தை உசைன் ரலியல்லாஹு அன்ஹு பேரன், இன்னொரு குழந்தை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மூத்த மகளோட குழந்தை, பேத்தி. அந்த பேத்திக்கு பேரு உமாமான்னு பேரு. மேல 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க குழந்தைங்க. உசைன் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க, உமாமா இருக்கிறாங்க. 2 பேத்தையும் உட்கார வச்சுக்கிட்டு வீட்டுல சுத்துறாங்க ரசூலுல்லாஹ் அந்த அத்தனூன் வீட்டுக்குள்ள. இதுல வேற கேக்குறாங்க யார்கிட்ட? குழந்தைகள்கிட்ட. கைப்ப ஜமலுக்குமா, எப்படி உங்க ஒட்டகம் நல்லா ஓடுதா? உங்க ஒட்டகம் பரவாயில்லையா? ரசூலுல்லாஹ் தங்களை ஒட்டகமாய் நினைத்து கொண்டு குழந்தைகள்கிட்ட கேக்குறாங்க, உங்க ஒட்டகம் பரவாயில்லையா அப்படின்னு. உள்ள நுழைஞ்ச உடனே பார்த்துட்டாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பார்த்துட்டு இந்த 2 குழந்தைகளையும் இறக்கி விட்டதுக்கு பிறகு கூப்பிட்டு வச்சுட்டு,
உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நிஅமத்தில் மதியத்துக்குமா, உங்களுக்கு தெரியுமா உலகத்திலேயே ஆக சிறந்த வாகனம் உங்களோட வாகனம் யாருங்க வாகனம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலேயே சிறந்த வாகனம் உங்களுடைய வாகனம். வநிஅமர் ராகிபானி அன்துமா, நீங்க ரெண்டு பேரும் தான் உலகத்தில் நீங்க வாகனிச்ச மாதிரி எந்த காலத்திலேயும் யாரும் வாகனிக்க முடியாது. உலகத்தில் அவன் எவ்வளவு பெரிய வாகனத்திலே போனாலும் உங்க வாகனத்தை அடிச்சுக்க முடியாது. நீங்க மிகச்சிறந்த வாகனக்காரர்கள் சொல்லுவாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹ் குழந்தைகளை கொஞ்ச நேரம் இருந்தது, மனைவியோடு அன்பாய் நடந்து கொள்ள நேரம் இருந்தது, மனைவிக்கு உண்ண கொடுக்க ஊட்டி விட நேரம் இருந்தது, கெட்ட வார்த்தை பேசாமல் சண்டை போடாமல் ஒரு குதூகலமான குடும்பம் நிறைவேற்ற இருந்தது. இதெல்லாம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள். பெருமானாரை பின்பற்றுகிறோம் என்ற பெயரால் வெறுமனே வரலாறு தெரிஞ்சு வச்சிருக்கிறது மட்டுமல்ல, நாயகத்தினுடைய வாழ்க்கை நமது வாழ்க்கையாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட மாற்றம் தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட காதலாக அமையும். எனவே முடிவு எடுத்துக்கொள்வோம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவோம், ரசூலுல்லாஹ்வின் உத்தரவுகளுக்கு கட்டுப்படுவோம், ரசூலை உலகத்திலே இருக்கிற எல்லாரையும் விட அதிகமாய் நேசிப்போம், பெருமானாரின் பெயரை கேட்கிற போதெல்லாம் ஸலவாத்து சொல்லுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற சுன்னத்துகளை பின்பற்றுவோம் என்று முடிவு செய்யுங்கள். அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தருவான். எல்லாம் வல்ல இறைவன் பெருமானாரை நேசிப்பவர்களாக, மறுமையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருக்கும் தௌஃபீகை பெற்றவர்களாக, சுவனத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெற்று சுவனம் செல்லக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.